பரியேறும் பெருமாள், கர்ணன் ஆகிய படங்களை இயக்கியதன் மூலம் தமிழ் சினிமாவின் தவிர்க்க முடியாத இயக்குநர்களின் பட்டியலில் இணைந்தார் இயக்குனர் மாரி செல்வராஜ். இவரது படைப்புகள் சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் ஒடுக்கப்பட்ட மக்களின் ஓங்கிய குரலாகவும் ஒலித்து வருகிறது. உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் கடைசியாக நடித்த மாமன்னன் படத்தை இயக்கிய மாரி செல்வராஜ் அரசியல் களத்தில் சாதிய ஒடுக்குமுறையை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பார். அது மட்டுமல்லாமல் நகைச்சுவை நடிகராகவே வடிவேலுவை பார்த்து பழகிய தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு வடிவேலுவை உணர்ச்சிகரமிக்க சீரியஸ் கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்திருப்பார். மாமன்னன் படத்துக்கு பிறகு தற்போது மாரி செல்வராஜ் இயக்கி தயாரித்துள்ள திரைப்படம் வாழை. சிறிய பட்ஜெட்டில் இப்படத்தை அவர் இயக்கியுள்ளார். படத்தில் குழந்தை நட்சத்திரங்களாக பொன்வேல், ராகுல் ஆகியோர் நடித்துள்ளனர். மேலும் படத்தின் மற்ற கதாபாத்திரங்களில் கலையரசன், நிக்கிலா விமல் மற்றும் பலர் நடித்துள்ளனர். வாழை படத்தின் சிறப்பு காட்சியை பார்த்த மணிரத்னம், மிஸ்கின், சரத்குமார் என பல பிரபல நட்சத்திரங்கள் வாழை படம் நிச்சயம் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் படமாக உருவெடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்று கூறி வருகிறார்கள். மேலும் வாழை தன் வாழ்க்கையில் நடந்த தனது மனதை மிகவும் பாதித்த உண்மை சம்பவத்தின் கதை என்று மாரி செல்வராஜ் நிகழ்ச்சி ஒன்றில் கூறியிருந்தார். இந்த நிலையில் வாழை படத்தின் சிறப்பு காட்சியை பார்த்த இயக்குனர் பாலா பேச வார்த்தையின்றி மாரி செல்வராஜை கட்டி அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டு அவரது கைகளை பிடித்துக் கொண்டு நீண்ட நேரம் கனத்த இதயத்துடன் அமர்ந்திருந்த காட்சியொன்று தற்போது இணையத்தில் மிகவும் வைரலாகி வருகிறது. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com வைப்ஸ்news.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.